அஸ்ஸலாமு அலைக்கும் கைஸ். இன்றைக்கி ஒரு பர்ஃபெக்டான ஹோட்டல் ஸ்டைலில் மங்களூர் ப்ரான்ஸ் கறி தான் செஞ்சுருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா, இந்த ரெசிபி ஒரு குக்கிட்டேயே கேட்டு நான் ப்ரிப்பேர் பண்ணது. ஹஸ்பண்டோட ஃப்ரெண்ட் வந்து குக்காக ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ அதனால் அவங்கக்கிட்ட கேட்டு மங்களூர் ஸ்டைலில் ப்ரான்ஸ் கறி செஞ்சாச்சு. இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு ப்ரான்ஸை வந்து நல்லா வந்து மேரினேட் பண்ணி எடுத்துக்கலாம். அது கூடவே கொஞ்சமாக இப்போ நான் வீடியோவில் காட்டியிருக்க எல்லா இன்க்ரீடியன்ஸும் சேர்த்துக்கோங்க. மிளகு, சீரகம், சோம்பு, வெந்தயம், மல்லி, வரமிளகாய் இதெல்லாம் ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு சின்ன மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இன்னொரு பக்கம் கடாயில் தேங்காய் எண்ணெய் மட்டும் சேர்த்துட்டு நம்ம ஆல்ரெடி மேரினேட் பண்ணி வச்சுருக்கிற ப்ரான்ஸையுமே இதில் சேர்த்து நல்லா வந்து அதில் இருக்க வாட்டர்லாம் ரிலீஸ் ஆகணும். அதுக்காக சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இன்னொரு பக்கம் நம்ம வறுத்து வச்சுருந்த ட்ரை ரோஸ் இருந்துச்சு இல்லையா, அது கூடவே இஞ்சி, பூண்டு, 2 பழுத்த தக்காளி சேர்த்து இதை ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ ப்ரான்ஸில் இந்த வாட்டர்லாம் ரிலீஸ் ஆகி ஆயில் தனியாக செப்பரேட்டாக வந்துச்சு. இந்த ஸ்டேஜில் ப்ரான்ஸை வெளியே எடுத்துகிட்டு 2 நறுக்கின வெங்காயம், மல்லி இலை, கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா வணக்கி கொடுத்துக்கலாம். வெங்காயம் நல்லா வணங்கி வந்ததும் நம்ம அரைச்சி வச்சுருக்க ஃபைனான பேஸ்ட்டுமே இதில் சேர்த்துக்கலாம். எனக்கு இந்த கடாய் கொஞ்சம் அடிப்பிடிக்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனால் வேறு கடாய்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க போகிறேன். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு உப்பு, காரத்துக்கு கொஞ்சமாக 1 டீஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர், ஆல்ரெடி ட்ரை சில்லி சேர்த்துருக்கனால காரத்துக்கு கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம வறுத்து வச்சுருக்க ப்ரான்ஸையுமே சேர்த்துட்டு ஒரு கைப்பிடி அளவு மல்லி இலை தூவி லிட் க்ளோஸ் பண்ணி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வெயிட் பண்ணுங்கள். அவ்வளோதான், நம்மளுடைய சூப்பரான மேங்களூர் ஸ்டைல் ப்ரான்ஸ் கறி ரெடி. ட்ரை பண்ணி பாருங்கள்.